ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் திருவள்ளுவரின் திருவருளாலும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய குருவருளாலும் இல்லறவியலை ஒருவாறு நிறைவு செய்திருக்கிறோம். துறவறவியல் என்ற பகுதிக்குள் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு அழகு என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை 4 நிலைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ முதல் கால் பகுதியில் நன்றாக கல்வி கற்கணும், அடுத்த கால் பகுதியில் குடும்பம் நடத்தணும், நிறையா பொருள் ஈட்டணும், சமுதாயத்திற்கு வாரி வழங்கணும். அதெல்லாம் பற்றி தான் இப்போ இல்லறவியல் அதிகாரங்களில் நம்ம பார்த்தோம். 3வது கால் பகுதி வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று பெயர். அதற்கு தவத்தில் ஈடுபட வேண்டும். அதற்கும் அடுத்த நிலை 4வது நிலை துறவு. காளிதாசர் ரகுவம்சத்தில் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார். ரகு வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, சிறு வயதில் நன்றாக கல்வி கற்றார்கள். பிறகு இளமையில் புலனின்பங்களை முறையாக தர்மமாக துய்த்தார்கள். அதற்கு பிறகு முனிவர்களைப் போன்று வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு யோகத்தினால் தங்களுடைய உடலை உகுத்தார்கள் அப்படின்னு அழகாக சொல்கிறார். ஆக அந்தந்த வயதில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே போகிறது இயல்பாக ரொம்ப அழகாக நம்முடைய சாஸ்திரங்கள் விதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ துறவறவியல் என்ற பகுதிக்குள் நுழைய போகிறோம். துறவு என்றால் என்ன? துறவு என்றால் விடுதல். எதை விடுதல்? பற்றை விடுதல். பொதுவாகவே சமூகத்தில் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் துறவி ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வாழத் தெரியாதவர், வாழ்க்கையை வெறுத்து சாமியார் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு வாழத் தெரியல, இல்லை வாழ அவருக்கு சாமர்த்தியம் போகலை, இந்த மாதிரி பலவிதமான பேச்செல்லாம் கேட்போம் நம்ம. ஆனால் துறவு என்பது எத்தனை உன்னதமான விஷயம் என்பது பாரத தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கே தெரியலன்னா எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? ஆக துறவுனா என்னன்னு பார்க்கணும். துறவி என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள் இதை மட்டும் பிடிச்சிக்காம தன்னுடைய வட்டத்தை விரிவுபடுத்துகிறார். எவ்வளோனா, இந்த உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக கருதுகின்ற உயர்ந்த பரந்த மனப்பான்மையை துறவி கைக்கொள்கிறார். ஒருத்தர் துறவி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உலகமே அவருடைய வீடுன்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் அவருக்கு சொந்தம்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் மனித நேயத்தை பற்றி நிறைய பேசுகிறோம். மனித நேயம்
மனிதனிடத்தில் வந்து ரொம்ப கருணையோடு நடந்துக்கணும் அப்படின்னு. துறவிக்கு இருப்பது என்ன தெரியுமா? ஆன்மநேயம். ஆன்மநேயம்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். ஆக ஒரு துறவி என்ன செய்கிறார் அப்படின்னா, குறுகிய வட்டத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகையே தன்னுடைய குடும்பமாக கருதுகிறார். உலகத்தில் எல்லாரும் தன்னுடையவர்கள், தனக்கு அந்நியமாக ஒருவரும் இல்லை என்று அவர் புரிந்து கொள்கிறார். இறைவனை உணர்தல் பொருட்டு அல்லது இறைவனை உணர்ந்த பிறகு துறவரம் மேற்கொள்ளுதல். 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து விவிதிஷா சந்நியாசம்னு பேர். துறவரம் எதற்காக அப்படின்னா, இந்த வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றி ஆழ்ந்து படிக்கிறதற்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட். ஆக இதற்காக எனக்கு வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு ஓரளவு மனசுக்கு பக்குவம் வந்துடுது, ஓரளவில் நன்றாகவே பக்குவம் வந்து விட்டது, என்னால் என்னுடைய மனதையும் உடலையும் நன்றாக கையாள முடியும் என்ற பக்குவம் பெற்ற ஒருவர் வந்து, நான் சாஸ்திரங்களை முறையாக குருவிடம் கற்கப் போகிறேன், அதன் பொருட்டு நான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு வந்து விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். அவர் என்ன செய்வார்னா, ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு குரு கிட்ட போய் துறவரம் மேற்கொண்டு அவரிடத்துல பல வருடங்கள் படிப்பாங்க. 4 வருஷம், 8 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், வாழ்நாள் முழுவதும் படிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நான் உண்மையை புரிந்து கொண்டேன், குருவிடம் சென்று துறவரம் ஏற்காமலேயே விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டேன், பிறகு துறவரம் ஏற்கிறேன். அதுக்கு வந்து வித்வத் சந்நியாசம் என்று பெயர். எப்படியோ துறவரம் ஏற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சாஸ்திரங்களை கற்க வேண்டும். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. துறவரம் மேற்கொண்ட பிறகு இந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொள்வாயாக. எதற்காக மெய்ப்பொருள் ஆராய்ச்சின்னு கேட்டால், அமைதியான ஆனந்தம், நிம்மதி, உலகத்தில் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு தன்மை நம்ம மனசுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், உண்மையை உணர்ந்தால் மட்டுமே வரும். அந்த உண்மையை உணர்றதுக்கு நம்ம பாடுபடணும். ஆக இந்த துறவரம்ங்கிறது 2 விதமாக வச்சுருக்காங்கன்னு நான் சொன்னேன். இன்னொன்று இருக்குது, டைரெக்டாக, அதாவது ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமம் எனப்படும் மாணவ பருவத்தில் இருக்கார், திருமணம்லாம் செய்து கொள்ளாமல் நேரடியாக துறவரம் மேற்கொள்வது, அது ஒன்று. இது வந்து ஆதிசங்கரர் அவருடைய காலத்திற்கு பிறகு புத்த மதத்தின் இதுக்கு பின்னாடி தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ட்ரெடிஷ்னலாக, ரொம்ப ட்ரெடிஷ்னல்னால் அதற்கும் முற்பட்ட காலங்களில் எப்படி இருந்ததுன்னா, எல்லாருமே வந்து பெரும்பாலும் மாணவ பருவம், அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமம், அதற்கு பிறகு கிரகஸ்த ஆசிரமம் இல்லறம், அதற்கு பிறகு வானப்பிரஸ்த ஆசிரமம் தவ வாழ்க்கை, துறவரத்திற்கு தயார் செய்து கொள்ளுதல், அப்புறம் துறவு. திடீர்னு ஒருத்தர் வந்து துறவியாக முடியாது. துறவுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாட் அன் ஈவெண்ட் இன் டைம். இன்றைக்கி நினச்சாரு நாளைக்கு துறவி ஆயிட்டார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போய் எடுத்து படித்து பாருங்கள். ராமகிருஷ்ண மடத்தில் வந்து ஒருத்தர் பிரம்மச்சாரியாக சேர்ந்தார் என்று சொன்னால், அவர் துறவி ஆவதற்கு குறைந்தபட்சம் 9 வருடங்கள் ஆகும், 9 இயர்ஸ். ஏன்னா அவ்வளோ வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் ஒருவருக்கு துறவரம் வலிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒருத்தர் துறவி ஆகிறாருன்னு சொன்னால், மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனல் நன்றாக வந்து அந்த பற்றின்மை, உலகத்தில் வைராக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் நமக்கு இருக்கிற பற்று குறைதல், நம்ம உடம்பையே நம்ம வந்து அதன் மீது உள்ள பற்றை விடுதல். அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு பொறுமையாக உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பதல்ல துறவரம். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினச்சிப்போம் வந்து ரொம்ப விளையாட்டாக நிறையா கதைகள்லாம் கேட்போம். ஒருத்தர் வந்து திடீர்னு வீட்டை விட்டு துண்டை உதறி போட்டு கிளம்பிட்டார், இமோஷனல் சந்நியாசம் நிறையா இருக்கும். ஆனால் சரியான குருவை நாடி சென்று அறிவுபூர்வமாக துறவரமானது மேற்கொள்ளப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துறவுங்கிறது விளையாட்டில், இதை வந்து நம்ம கேலி கூத்தாக ஆக்கிவிடக்கூடாது. துறவி என்பவர் மிக உன்னதமானவர். துறவியை பார்த்த உடனே அவர் வந்து எந்த ஆசிரமம், அவர் நம்மளோட வயசில் பெரியவரா சின்னவரா, படித்தவரா படிக்காதரா, இதெல்லாம் யோசிக்காமல் ஒரு அந்த காவி துணியை பார்த்த மாத்திரத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ ரெவரன்ஸ் இருக்குது. இன்னைக்கு கூட சாமி அப்படின்னா அப்படி வந்து நம்ம வணங்குறோம். இங்கே விட வடக்கில் ரொம்ப அதிகம். இந்த துறவிகளை மதிக்கிறது, துறவிகளை பார்த்தாலே பாபாஜின்னு சொல்லிட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப அதிகம். அதற்கு தகுந்த மாதிரி துறவிகளும் நடந்து கொள்கிறார்கள். ஏதோ அங்கே ஒரு சிலது இருக்கும், வந்து எல்லா துறைகளிலும் வந்து போலியானவர்கள் இருப்பது போல இந்த துறையிலும் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நம்ம வந்து துறவுனா என்னங்கிறத நம்ம எல்லாரும் உண்மையாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதற்காக துறவரம் அப்படின்னு கேட்டால், மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்காக துறவரம். துறவி என்ன செய்கிறார்? குடும்பத்தை வெறுத்து துறவி ஆகுவதில்லை, உலகத்தையே தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு துறவரம் ஏற்கிறார். அவருக்கு அதனால் இவங்க வேண்டப்பட்டவங்க, இவங்க வேண்டப்படாதவங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த துறவரத்தோட இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஒரு மனித பண்பின் உச்சம்னு சொல்லலாம் அந்த துறவுங்கிறது, துறவு மனப்பான்மை என்பது. துறவில் இன்னும் 2 இருக்குது. நான் முதல்ல சொன்னது வந்து துறவரம் ஏற்பதற்காக, அதாவது மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கான துறவரம் விவிதிஷா சந்நியாசம், மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை செய்த பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் துறவரம் வித்வத் சந்நியாசம்னு ஒரு கேட்டகரி சொன்னேன். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறவுலேயே அகத்துறவு புறத்துறவுன்னு 2 இருக்குது. புறத்துறவுனா புறத்தில் வந்து அந்த காவி உடை அணிஞ்சிக்கிறது, அதற்குள்ள வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கிறது, இதெல்லாம் புறத்துறவு. அகத்துறவு அப்படின்னு கேட்டால் சொன்னால் மனசில் வந்து பற்றில்லாமல் இருக்கிறது. வெளியில் அப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து காவி போட்டிருக்கோமோ இல்லையோ, மனசளவில் குடும்பத்திலே இருந்தால் கூட எதன் மீதும் பற்றில்லாமல் அப்படி வாழ முடியும், வாழ்வது சாத்தியம் என்று கீதை முதலான நூல்களில் நம்ம படிக்கிறோம். அகத்துறவு. ஆனால் அந்த அகத்துறவுக்கு புறத்துறவு ரொம்ப உதவி செய்யும். புறத்துறவு என்பது அகத்துறவின் பொருட்டுத்தான். மனசுனால நம்ம வந்து பற்றில்லாமல் வாழ்ந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். திருக்குறள்லேயே பின்னாடி துறவு என்று ஒரு அதிகாரம் வரப்போகிறது, ரொம்ப அருமையான அதிகாரம். தாயுமானவர் சொல்கிறார், அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே. மனசு அடங்கணுமா, அந்த மாதிரி துறக்கணும். ஆக ஒரு துறவிக்கு என்னெல்லாம் நெறிமுறைகள் இருக்கணும். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், இதை வந்து 2ஆக பிரிச்சிருக்கார். இந்த துறவரவியல்லையே 2 பகுதி இருக்குது. முதல்ல ஒரு பகுதி முழுக்க விரதம். விரதம்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நிறைய ஒழுக்கங்கள், துறவி முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள், அதற்கு விரதம் என்று பெயர். அதுக்கப்புறம் கடைசி 4 அத்தியாயங்கள் ஞானம் என்று பெயர். இந்த விரதத்தோடு தான் அந்த ஞானத்தை நம்ம வந்து போய் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பயுமே வந்து தயாரிப்பு இல்லாமல், அதற்குள்ள பக்குவம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து முழுமையான பலனை நாம் அனுபவிக்க முடியாது. ஒரு தயாரிப்பு ரொம்ப முக்கியம். இப்போது இந்த யாத்திரையெல்லாம் போகிறோமே, இமயமலைக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10,000 அடி அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு பேசாமல் வந்து இன்றைக்கி எந்த யாத்திரையும் கிடையாது, இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லுவாங்க. அக்ளமட்டைசேஷன்னு பேர். அந்த ஆல்டிடியூடுக்கு, அந்த உயரத்துக்கு நம்முடைய உடல் வந்து பக்குவப்படணும், அந்த உடல் வந்து ஏற்றுக்கொள்ளணும், ஆக்சிஜன் லெவல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் இன்னும் மேலே போவாங்க. அது மாதிரி இந்த துறவரவியல் வந்து இதில் சொல்லப்பட்ட தர்மங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள தர்மங்கள். இன்றைக்கி கான்டெக்ஸ்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 40 வயசோ 50 வயசோ, நான் வயது நான் சொல்லலை, ஏன்னா ஒவ்வொருத்தர் வயசில் லைஃப்லேயும் ஒரு மாதிரி காலநிலைகளில் எல்லாம் நடக்கிறது. ஆனால் பொதுவாக நம்முடைய பொறுப்புகள் ஓரளவு குறைந்துள்ளன. குழந்தைங்களாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க, நம்மளோட வேலையெல்லாம் ஒரு மாதிரி முடிஞ்சுது, 50 வயசு, அது மாதிரி உடம்புல நல்ல சக்தி இருக்கும் பொழுதே நாம் எதை நோக்கி நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும், ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம எங்கே இருக்கணும், எல்லாம் யோசிக்கிறோம். அது வந்து பொருளாதார ரீதியாக நம்ம எல்லாம் சரியாக, ஃபினான்ஷியல் இதெல்லாம் சரியாக பண்ணி வைக்கிறோம். ஆனால் மனசை எப்படி வச்சுக்கிறது, என்னுடைய மன அமைதி நாள்தோறும் கூடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் மனசை நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அமைதியான ஆனந்தத்தை நான் உணர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கான செயல்களில் ஈடுபடுவது தான் அறிவுடைமை, புத்திசாலித்தனம். இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன, இதற்காக யோசிக்கணும், ரூம் போட்டு யோசிக்கணும், நான் என்ன பண்ண போகிறேன், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் என்னோடய பிளான் என்ன அப்படின்னு நம்மளாம் இப்போ கன்னத்தில் கை வச்சுட்டு யோசிக்கிறோம். நம்முடைய சாஸ்திரங்கள்லேயே ஒரு பியூட்டி என்னென்னா, எல்லாமே ரெடியாக போட்டு கொடுத்துரும். நம்ம ஃபாலோ பண்ணுறோமா பண்ணலையாங்கிறது அடுத்த கேள்வி. முதல்ல என்னென்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா ஷெட்யூல் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு நீ கடவுளை வழிபடணும், இது செய்யணும், இது செய்யணும், இது நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினச்சரியா அவரவர்கள் யார் யார் கடைப்பிடிக்கணுமோ அப்படி இருக்குது. அதில் மேக்ஸிமம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையின் ஒரு நிலைகளிலும் ஒருத்தர் என்ன செய்யணும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட திருவள்ளுவர் வந்து இவன் இல்லறத்தானை பார்த்து நீ தவம் செய்யணும் அப்படிலாம் சொல்லலை. நிறையா பொருள் சம்பாதிப்பா, எல்லாருக்கும் கொடு, ஈகை பண்ணு, ஒப்புரவு அறிதலை கடைப்பிடி, ஒழுக்கமுடன் இரு, பிறனில் விழையாதே, பொறாமைப்படாதே, இல்லை என்ன அழகாக அந்த குடும்பத்தில் நம்ம வாழும்பொழுது, ஆஃபீஸில் இந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழும்போது எப்படி வாழணுங்கிற விஷயந்தான் இது வரைக்கும் பார்த்து புகழ் வரைக்கும் வந்துட்டோம். இனிமே என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயமும் வாழ்க்கையில் நமக்கு வந்து பொறுப்புகள்லாம் தானாலாம் போகாது. நம்மளே ஒரு ஸ்டேஜில் வந்து என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ ஓரளவு பண்ணிட்டேனே, பசங்க அவங்க காலில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு இது வரும் இல்லையா, ஒரு கன்விக்ஷன். அந்த நேரம் வந்து கரெக்டாக நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும், நம்முடைய கவனத்தை எதில் திருப்ப வேண்டும். முக்கியமாக நம்மளாம் பிடிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு குரு. ஸ்கிரிப்சர்னு சொன்னால் ஒரு சாஸ்திரம், அது பகவத்கீதையாக இருக்கலாம், திருவாச்சகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நூல்,
ஒரு திவ்ய பிரபந்தமோ, அதாவது நூல்னு சொல்கிறத விட ஒரு ஆச்சாரியர், ஒரு சம்பிரதாயம், ஒரு சத்சங்கத்தை சார்ந்திருந்து வாழ்ந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்முடைய முதுமை வந்து ஒரு பெரிய கஷ்டமாக நமக்கு தெரியாது. இறைவனை நிறைய சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்குற நேரம் தான் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேருக்கு 50 வயசுக்கு மேலே பணம் இருக்குது, ஆனால் சின்ன வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் என்ஜாய் பண்ணலையே, இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஜாஸ்தியாக இருக்குது. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மன அமைதிக்கான வழிகளை நாம் தேட வேண்டும். நம்ம எவ்வளோதான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. வியாதிகளின் கூடாரமாக நம்முடைய உடல் இருக்க ஆரம்பித்துவிடும். ஆக என்னுடைய உடலை நான் எப்படி வைத்துக்கொள்கிறேன், என் மனதை நான் எப்படி வைத்துக்கொள்கிறேன், என் புத்தியை நான் எப்படி கையாளுகிறேன், பிராணனை எப்படி வைத்திருக்கிறேன், நான் நல்லா இருக்கேனா, என்னால் மற்றவங்க நல்லா இருக்காங்களா? 2 கேள்வி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு துறவி தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் இந்த விஷயத்தை. நான் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி என்னால் மற்றவர்கள் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இடைஞ்சலாவது பண்ணாமல் இருக்கணும். எல்லா நேரமும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெக்ரெட்டு, புலம்பல், அழுகை, சோகம், அப்படி ஆயிடுச்சு, என் பையன் என்னை கண்டுக்கலை, என் பொண்ணு அப்படி பண்ணிட்டா, அது இதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கவா முதுமை. முதுமை என்பது எவ்வளோ அழகான அனுபவ செறிவுகள் நிறைந்த ஒரு காலம். அதை வந்து நம்ம எப்படி கடக்கணும்? அந்த முதுமை வந்து உடம்பு நிச்சயமாக கோஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்க தான் போகுது. ஆனால் அதை தாண்டி மனசை நான் எப்படி வச்சுக்க போகிறேன், அதற்கான உயர்ந்த பயிற்சி தான் இந்த துறவரவியல். இந்த துறவரவியலில் திருவள்ளுவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, நிறையா விரதங்கள்னா அமாவாசை விரதம், அப்புறம் வந்து ஏகாதசி விரதம் சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். விரதம் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா, காப்பது விரதம். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில நெறிமுறைகள், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்ப்பா. துறவியாக போகணும்னு நினைக்கிறியா, துறவு வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறாயா, இதெல்லாம் நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்லி அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார் திருவள்ளுவர். ஆக இந்த விரதங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். சரி, இந்த விரதங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம நியமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யோக சாஸ்திரத்தில். யமம் நியமம், எதை வந்து விடணும், எதை வந்து கை கொள்ளணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எடுத்த உடனே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து அருள் உடைமை, புலால் மறுத்தல், கொல்லாமை, தவம், வாய்மை, கூடா ஒழுக்கம், அப்புறம் வந்து அந்த மாதிரி அதிகாரங்கள் சொல்லிகிட்டே போகிறாரு. ஆக எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் வந்து எதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும், இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டும். ஆக துறவு என்பதை பற்றி நம்முடைய புரிதல் சரியாக இருக்க வேண்டும். துறவு என்பது மிக உயர்ந்த ஒரு மனப்பான்மை. இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் பயமே இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையான துறவிக்கு தான் பயமே இல்லாமல் இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, துறவி அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? அவர் தனக்கென்று எந்த உடைமையும் வைத்து கொள்ளாதவர். பின்னாடி பார்க்க போகிறோம், இதெல்லாம் வரும். ஏதோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க, 2 சாமான் வச்சுருக்காங்களே தவிர, உண்மையிலே துறவு என்பது வந்து கொஞ்சம் கூட பயமில்லாத ஒரு மனநிலை. பாரதியார் பாடுறார் இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் தோற்றம், எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. அண்டர்லைன், நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். நான் தான்ப்பா, எல்லாம் நான் எங்கள் கூட்டம் தான், எல்லாம் எங்களை சேர்ந்தவங்க தான், எல்லாம் ஒன்று தான், இதில் அந்நியன்னு யாரும் கிடையாது அப்படிங்கிற உயர்ந்த மனநிலை இருக்கிற ஒருத்தனுக்கு யார்கிட்டேருந்து பயம் வரும்? இன்னொன்று என்னென்னா, அவன் மெய்ப்பொருளையே எங்கும் காண்பவனாக, அந்த நிஷ்டை உடையவனாகவும் இருப்பான். எல்லாத்தையும் பிரம்மமாக பார்ப்பான், எல்லாத்தையும் பரம்பொருளாக பார்ப்பவனுக்கு இரண்டாவதாக ஒரு பொருளே இருக்காது. ஏன்னா அவன் தனக்குள்ளேயும் பரம்பொருளை தான் பார்ப்பான், வெளியிலையும் பரம்பொருளை தான் பார்ப்பான். அவன் பார்ப்பது அனைத்தும் பரம்பொருளே. அப்படி இருக்கும்போது அவன் பயம் என்ற உணர்ச்சியை கடந்து விடுகிறான். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். நம்ம நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கலாம், சுற்றி நிறைய சொந்தக்காரங்களாம் வச்சுக்கலாம், ஆனால் பயம் இல்லாமையாக இருக்கும். எவ்வளோ பயப்படுறோம். திடீர்னு ஒரு மரணம் வந்து கதவை தட்டும்போது, நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இறந்து போகும்போது எவ்வளோ பதறோம். பயம் என்பது நம்மளோட உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கிற உணர்ச்சியாக இருக்கிறதே. துறவி இந்த பயத்தை கடந்து விடுகிறான். அது மட்டும் இல்லை, துறவி பயத்தை கடந்தவன் மட்டுமல்ல, அவன் அபயத்தை வழங்குபவன். இந்த உலகத்தில் வந்து எந்த உயிருக்கும் நான் தீங்கு இழைக்க மாட்டேன், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் என்று டிக்ளேர் செய்பவன் துறவி. இங்கே பார்த்தீங்கன்னா, துறவரம் ஏற்கும் பொழுது எல்லா சந்திரன், சூரியன், அப்புறம் அக்னி தேவன் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னை பார்த்து யாரும் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் நான் வந்து காம்படிட்டராக வரமாட்டேன், நான் வந்து எல்லோருக்கும் அபயம் கொடுக்கிறேன்.
சந்நியஸ்தம் மயா, நான் வந்து சந்நியாசம் எடுக்க போகிறேன், நான் வந்து அபயத்தில் நிலைத்திருக்கேன், என்கிட்டேருந்து யாரும் பயப்பட வேண்டாம் சொல்லுவாங்க. ஒரு பாம்பு வந்து கொத்த வந்தால் கூட ஒரு துறவி வந்து அடிக்க மாட்டாராம். அதே மாதிரி வந்து யாராவது ஒரு தாக்க வந்தால் அவர் தாக்குதலுக்கு உட்படுவார், திரும்ப எடுத்து தாக்க மாட்டார். துறவி ஏன்னா அஹிம்சா மகா சார்வபௌமா அஹிம்சா மகாவிரதம் அதை எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து. அதனால் துறவி வந்து யார்கிட்டையுமே எந்த துவேஷமும் பாராட்ட மாட்டார், வெறுப்புணர்வு கொள்ள மாட்டார். பொதுவாக வந்து உலகத்தில் எல்லாரோடையும் பழகும்போது சில கருத்துக்களை அவர் சொல்லக்கூடும். ஆனாலும் ஆழமான மனதில் துறவிக்கு வந்து வெறுப்புணர்வு என்பது இருக்கவே இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் தன்னுடைய உயிராகவே பார்ப்பாராம். உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களையும் தானாக பார்த்து தான். அதனால தான் அவங்க பேரெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க, ஆனந்தா ஆனந்தா ஆனந்தான்னு ஏன் வைக்கிறாங்கன்னா ஆனந்தத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர், துளைத்திருக்கக்கூடியவர். அதனால தான் ஆனந்தம் ஒரு பரம்பொருளோட பேரை எடுத்து அது கூட ஆனந்தம்ங்கிறத சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம், அவர்கள் தானும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை வழங்குவார்கள். இந்த உலகமே எப்படி இருக்குது, சோகமயமாக துன்பமயமாக இருக்குது. அந்த துன்பமயமான உலகத்தில் யாரோ ஒரு அறிவாளி விழித்து கொண்டு நான் வந்து இதிலேயே மாட்டிகிட்டு இருக்க போகிறதில்ல, நான் வந்து இது உயர்ந்த விஷயங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி இப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடன், அதாவது என்னுடைய உலகத்தையே என்னுடைய குடும்பமாக்கி கொள்ளப் போகிறேன், இந்த உடல் பற்றை விடப்போகிறேன், இந்த உலக இன்பங்களில் உள்ள நாட்டத்தை முற்றிலுமாக விடப்போகிறேன், ஏதோ ஒன்று சாப்பிடணும், ஏதோ ஒன்று கேட்கணும், ஏதோ ஒன்று பார்க்கணும், இந்த மாதிரி புலனின்ப நாட்டத்தை முற்றிலுமாக குறைத்து அந்த துறவி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் வீரன். அதனால தான் வீர சந்நியாசி அப்படின்னு ஒரு சுவாமி விவேகானந்தரோட பாட்டு ஒன்று இருக்கும், சாங் ஆஃப் த சந்நியாசி. ரொம்ப அருமையான பாடல்கள். உங்கள் யாருக்காவது ஆர்வம் இருந்தால் அதை போய் பாருங்கள். அவர் வந்து சந்நியாசி கீதம்னு எழுதியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். யார் துறவிங்கிறத பற்றி அவ்வளோ அழகான பாடல்கள். ஆக வீர சந்நியாசி தைரியமாக இருக்கிறவன் தான் துறவியை தவிர பயந்து நடுங்கி வாழ்க்கையில் வந்து வாழ தெரியாமல் இருக்கிற கோழை கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு உயர்ந்த பங்களிப்பை வழங்குபவர்கள் யாருன்னு கேட்டால் துறவிகள் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம், என் பொண்ணு எவ்வளோ மார்க் வாங்குவா, என் பையன் என்ன பண்ணுவான், இது ஆகுமா அதாகுமா. துறவி என்ன செய்கிறாருன்னா உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக கருதுவதால் சமூகத்திற்கு எத்தனையோ சேவைகளை இன்றும் துறவி பெருமக்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். எத்தனை ஆன்மீக அமைப்புகள், அதில் எத்தனை துறவிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா துறவியோடைய வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அவர்கள் வந்து திருமணம் இந்த மாதிரி பெரிய அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போக மாட்டாங்க. ஆனால் அந்த துறவு மனப்பான்மையும் தொண்டும் கூடிய அந்த ராமகிருஷ்ண மடம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா முதல்ல ரிலீஃப் ஒர்க் நடக்கிற இடத்துல முதல் ஆளாக போய் நிற்பாங்க. ஒரு இடத்துல பெரிய வெள்ளம் இல்லை ஒரு பெரிய வந்து ஒரு தீ விபத்து நடந்திருக்கு அப்படின்னா முதல் ஆளாக அங்கே போய் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது வந்து துறவிகளாக இருக்கும். ஆக எந்தெந்த இடத்துல சமூகத்திற்கு வந்து நம்முடைய சேவை தேவைப்படுகிறதுன்னு பார்த்து செய்யக்கூடிய அந்த மனம் எப்படி வந்தது அப்படின்னா உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக நினைப்பதால் வந்த மனநிலை அது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக துறவியை பற்றி நம்முடைய பார்வை வந்து ரொம்ப மாறணும். நம்ம யாரோ 1-2 பேரை பார்த்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் மனசில் வந்து நினச்சிக்கக்கூடாது. துறவு என்பது மிக உன்னதமான விஷயம், மிக உயர்ந்த விஷயம். துறவிகளால் தான் நம்முடைய நாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ புனிதம் அடைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் துறவிகள். ஏன்னா தன்னலம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, தனக்குன்னு ஒன்று வச்சுக்கிறது இல்லை, தனக்குன்னு ஒன்று சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. நான்லாம் பார்த்துருக்கேன். அடியனுடைய குருநாதர் பார்த்திங்கன்னா அப்பரிகிரகம்னா பொருள் மிக படையாமை, அளவுக்கு மீறி பொருள் சேர்த்துக்கக்கூடாது. அளவுக்கு மீறி பொருள் சேர்த்தா என்ன ஆகும்னா அந்த பொருள்லாம் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டி வரும். அதனால் அவர் தனிப்பட்ட அவருடைய அறையில் எந்த பொருளுமே வச்சுருக்க மாட்டார். அதாவது ஒரு பொருள் வந்து அவர் 3 மாதத்துக்கு மேலே பயன்படுத்தலைன்னு சொன்னால் அந்த பொருள் அங்கே இருக்காது. அதான் ரூல். அவரோட ஆஃபீஸ் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்துட்டே இருப்பார். அந்த பொருள் எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அவர் பயன்படுத்துகிற பொருள் மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர அவர் பயன்படுத்தாத பொருளை உடனே கொடுத்துருவார். அது வந்து துறவு மனப்பான்மை. அது அப்படி தான் இருக்கணும். ஒரு துறவி வந்து எல்லா நேரம் எனக்கு உனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் கூட அந்த இன்செக்யூரிட்டியே இருக்காது அவங்கக்கிட்ட. பார்த்தீங்கன்னா பாதுகாப்பின்மைன்னு சொல்கிறோம், அந்த உணர்வே துறவிகள்கிட்ட பார்க்கவே முடியாது நம்ம. ஆக உயர்ந்த உத்தமமான துறவிகளும் உண்டு, அதில் பக்குவம் அடைய வேண்டியவர்களும் உண்டு. ஆக பலவிதமான துறவிகள் இருக்கிறார்கள். துறவு என்றால் என்னங்கிறது நமக்கு முக்கியமாக புரியணும். நாம் அனைவருமே அகத்துறவை மேற்கொள்ள வேண்டியவர்கள் தான். அகத்துறவை மேற்கொண்டால் மட்டுமே நம்மால் உண்மையான நிலையான அமைதியான ஆனந்தத்தை உணர முடியும். அதனால் நம்ம எல்லாருக்குமே அகத்துறவு வேண்டும். இப்போ இல்லறவியலில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான குறள் எது, அதோட அப்படியே எசன்ஸ் எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யார் ஒருத்தன் பூமியில் இல்லற நெறிகளை முறையாக கடைப்பிடித்து வாழ்கிறானோ அவன் பூமியில் வாழும் பொழுதே
ஒரு தேவலோகத்து மனிதனாக தேவனாக கருதி போற்றப்படுவான் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அது மாதிரி முக்கியமான இதாங்க எசன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இந்த குறளை ஞாபகம் வச்சுக்கணும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், இது நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் இதெல்லாம் என்ன சேர்ந்தது, நான் என்னோடது. இதுதான் நம்ம வாழ்க்கை முழுக்க என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. நான் இந்த உடம்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அப்புறம் இவங்கெல்லாம் என்ன சேர்ந்தவங்க, இதெல்லாம் என்னோட பொருள், என்னோட காரு, என்னோட வீடு, என்னோட சொந்த பந்தம், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஆஃபீஸு, என்னோட படிப்பு, எல்லாம் நான் மமக்காரம்னு பேர். நான் என்பது அகங்காரம், என்னுடையது என்பது மமக்காரம். இது ரெண்டையும் துறவி காலி பண்ணிடுறாராம். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அப்படின்னு நான் அர்த்தம். வானோர்க்கும் உயர்ந்த உலகம்னா தேவர்களை காட்டிலும் சிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டால், நானே பரம்பொருள், நான் இந்த உடல் அல்ல, நான் உயிர் அல்ல, நான் உணர்வு, நான் பரம்பொருள் என்ற அந்த மெஞ்ஞானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த துறவி, அவனுக்கு உடம்பை நான் தான் உடம்புன்னு நினைக்க மாட்டான், இவர்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள்னு நினைக்க மாட்டான். பற்றற்ற அந்த துறவு நிலை, அதுதான் அப்படிப்பட்ட நிலை தான் உயர்ந்தது. அந்த பரம்பொருளாகவே தன்னை உணர்ந்து எங்கும் பரம்பொருளையே காண்பது. அப்போ தான் நம்மளால் நிலையான உண்மையான அமைதியான ஆனந்தத்தை உணர முடியும். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதுவாக தோணுதே, நம்மளாலாம் பண்ண முடியுமா, நம்மளாம் சாதாரண ஆட்கள் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சுவாமிஜி சொல்வார், உலகத்தில் மற்ற விஷயங்களை நம்ம இது மாதிரி சொல்கிறது இல்லை. கஷ்டமான படிப்புனா கூட படிச்சிடுறோம், ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ் கூட புறப்பட்டு பண்ணிடுறோம். ஆனால் இந்த மாதிரி தத்துவ விஷயங்கள் வரும்போது மட்டும் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நமக்கு உண்மையிலே மன அமைதி வேணும்னா நம்ம இதெல்லாம் கடைப்பிடித்து தான் ஆகணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அறத்தை கடைப்பிடிக்க வேண்டும், அற வாழ்க்கை வாழ வேண்டும், தர்மத்தை கடைப்பிடிச்சு, முக்கியமாக என்னென்னா சத்சங்கத்தில் இருக்கணும், கடவுள் மீது பக்தியோடு இருக்க வேண்டும், கடவுள்கிட்ட மனசு உருகி கடவுளே எனக்கு உண்மையெல்லாம் புரிய வை, எனக்கு வாழ்க்கையில் நான் ரொம்ப தவிச்சு போயிடுறேன், நான் இவங்களெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன், எனக்கு உண்மையை உணர்த்து என்று மனதார நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்கு நல்ல ஒரு குருவை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இதுவல்லவோ பிரார்த்தனை. நல்ல குருநாதரை காட்டுப்பா, எனக்கு எப்பயும் மனசில் நிம்மதியோடு இருக்கிற மாதிரி என்னை செய், நான் எப்போ பாரு இவங்களெல்லாம் பற்றி நினச்சே வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன், இதிலிருந்து என்னை மீட்டு எடு என்று நாம் ஆத்மார்த்தமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் இறைவன் நிச்சயமாக நமக்கு குருவை காட்டி அருளுவார். அதுக்கப்புறமும் நம்ம உலகத்தில் இருப்போம், வேலையெல்லாம் பார்ப்போம், சொந்த பந்தங்கள், குழந்தைங்க, பேரன் குழந்தைங்க எல்லாரையும் பார்ப்போம். ஆனாலும் ஆழமான மனசில் பற்று இல்லாமல், ஒன்று கடவுள் மேலே பற்று, அதை தவிர யார் பேர்லேயும் பற்றே இருக்காது, அன்பு இருக்கும். உலகத்தில் அத்தனை பேரையும் நேசிக்கின்ற உயர்ந்த மனோபாவனை நமக்கு வரும். ஆனால் பற்றுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. இந்த அன்புக்கும் பற்றுக்கும் என்ன வேற்றுமைங்கிறத நம்ம அன்புடைமை அதிகாரத்திலே பார்த்தோம். பற்றுனா இப்போ பாரு, இதெல்லாம் என்னோடது, இவங்க அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழறது, இதெல்லாம் பற்றின் வெளிப்பாடு. அப்படியே பொசஸ் பண்ணுறது, ஒருத்தங்களை அப்படியே தன்னுடைய உடமையாக கண்ட்ரோல் பண்ணுறது. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஆணையிடுறது, அதெல்லாம் பற்று. அன்பே கிடையாது. அன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அன்பு நிபந்தனைகள் அற்றது. அதில் கண்டிஷனே கிடையாது. அன்பு எந்த எதிர்பார்ப்புகளும் அற்றது. அன்பு தூய்மையானது, அன்பு தெய்வீகமானது. அந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம குடும்பத்தினர் மேலே செலுத்த ஆரம்பித்து அதுதான் உலகம் முழுவதும் விரிவடைய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம். துறவு மனப்பான்மைனா என்னென்னா, அடுத்த வேளை உணவை பற்றிய நிச்சயம் இல்லாமல் வாழ்கின்ற துறவி ஒருத்தர் இருக்காரு பாருங்கள். நம்மலாம் நான் இன்றைக்கி நைட் வரைக்கும் என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியும், எல்லாமே ரெடியாக நமக்கு இதெல்லாம் இருக்குது. அப்படி அல்ல. துறவுன்னு சொன்னால் அவங்க எதை பற்றியும் வாழ்க்கையில் எதை பற்றியும் நிச்சயமற்ற தன்மை. அந்த மாதிரி உடைமைகள்லாம் துறந்து, உடல் பற்றை துறந்து, அதனால தான் அவங்கள கடவுளாகவே பூஜை பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு துறவி வராருன்னு சொன்னால் அவருக்கு மாலையெல்லாம் போடுறாங்க, பாத பூஜை செய்கிறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க, அவர் சொல்கின்ற விஷயங்கள்லாம் கேட்குறாங்க, அவர்கிட்ட ஸ்ரத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒருவேளை அந்த துறவி இறந்து போகும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரோட உடம்பையும் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எரிக்கிற மாதிரி பண்ணுறதில்ல. அவர்களோட உடம்பை ஐதர் கங்கை மாதிரி நதிகளில் ஜலசமாதி பண்ணுவாங்க, இல்லை சில இடத்துல எரிக்க கூட செய்வாங்க. எரிச்சா கூட அதற்குள்ள ரிச்சுவல்ஸ்லாம் ரொம்ப 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 என்ன சொல்கிறது, புனிதமானவையாக இருக்கும். ஒரு தெய்வம் மாதிரி. அதாவது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பூ சமாதின்னு சொல்லிட்டு அந்த அவரோட உடம்பை அப்படியே உள்ளே போட்டுட்டு ஒரு குழி தோண்டி அதில் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, இல்லை துளசி மாடத்தை வைப்பாங்க. என்ன அர்த்தம்னா, அவர்கள் கடவுளாகவே வாழ்ந்து கடவுளுடன் சேர்ந்து விட்டார்கள். அதல்லவோ வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை.
ஏன்னா வாழ்க்கையை இறைமயம், இறைவனின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இந்த உலகத்தில். கடவுளை பற்றி நம்மளை வந்து அவங்களோட முக்கியமான பணி என்ன தெரியுமா? ஒரு துறவி என்ன தெரியுமா செய்வார்? துறவி நம்மை கடவுளை நோக்கி நம்மை செலுத்துவார். துறவி கடவுளின் பிரதிநிதியாக இருப்பார். கடவுளை பற்றி படிப்பார், கடவுளை பற்றியே எடுத்து கூறுவார், இறை நினைவை தூண்டுபவராக இருப்பார். அவர் எப்பொழுதும் இறைவனையே சார்ந்திருப்பார், நம்மளையும் சார்ந்திருக்கும்படி செய்வார். நம்மளோட சோக கதையெல்லாம் கேட்டு 2 பரிகாரம் சொல்கிறதெல்லாம் அடுத்த நிலை தான். முதல்ல உண்மையிலே துறவி என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய இதை வந்து கடவுள்கிட்ட நம்முடைய கவனத்தை திருப்புவார். அதனால தான் அந்த ட்ரெஸ் அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து மனசில் வந்து பக்தியும் ஞானமும் பெருகணும். அவர்களை போன்ற வைராக்கியத்தோடு நம்ம வாழணும். இந்த மாதிரி எத்தனை துறவிகள். ஏன் பாரத நாடு இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னால் துறவிகளால் சிறப்பு வாய்ந்தது. நம்மலாம் வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை துறவி ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தங்க துறவி ஆகிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட முன்னாடி பின்னாடி 21 தலைமுறைகள் வந்து கடை தேறி விடும்னு சொல்லுவாங்க. ஒரு துறவி ஒரு வீட்டில் பிறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அந்த அம்மா அப்பா எவ்வளவு தவம் செஞ்சுருந்தா ஒரு குழந்தை துறவி ஆகும் தெரியுமா? ஒரு துறவிங்கிறது விளையாட்டான விஷயம் கிடையாது. சுவாமிஜி எப்பயும் சொல்வார், நல்ல இல்லறத்திலிருந்து தான் சிறந்த துறவிகள் தோன்ற முடியும். தெய்வீகமான பெற்றோருக்குத்தான் சிறந்த துறவிகள் தோன்றுவார்கள். ஏன்னா அந்த தாயும் தந்தையும் இறைவனை அப்படி வழிபட்டு இறைவனே நினச்சிருப்பார், இந்த ஒரு துறவி ஒருத்தர் பிறக்கணும், இவங்க வீட்டில் பிறக்க வைக்கலாம் அப்படின்னு. ஒரு பாகவதர்னு சொல்கிறோம்ல, ஒரு பக்தர், ஒரு மகான் வந்து பிறக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? அது எப்படி கொண்டாடணும் நம்ம வந்து. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டு போகிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறோம். அப்படி அல்ல, அவர்கள் உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக கருதி கொள்ள தொடங்குகிறார்கள். அதுதான் துறவு. ஆக அந்த துறவு மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் கூட வேணும். நம்ம எப்போ பார் இதுக்குள்ளேயே மாட்டிட்டு, எப்போ பார் நம்ம ஃபேமிலி நம்ம சொந்தக்காரங்க இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வர நம்ம தயாராகவே இல்லை. ஆனால் துறவி அப்படி அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர், அதுதான் துறவு. ஆக அப்படிப்பட்ட துறவு, அந்த துறவரவியலுக்குள்ள திருவள்ளுவர் நிறைய விரதங்களை சொல்கிறார், பிறகு ஞானத்தை பற்றி சொல்கிறார். இந்த விரதங்கள் தான் யம நியமங்கள்னு சொன்னோம். இப்போ முதல்ல எடுத்தோடனே ஒரு துறவி அப்படின்னா அவர்கிட்ட என்ன முதல் அடையாளம், அவருடைய முதல் விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால், முதல் பண்பு என்ன? அருள் உடைமை. முதல் அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். எப்பயுமே வந்து நமக்கே பின்னாடி துறவரம் ஏற்க வேண்டும் என்று இருந்தாலும் அகத்துறவை மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் எப்படியோ நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அதை கடைப்பிடிக்கணும். ஆக முதல் அடையாளம் என்னன்னு கேட்டால் அருள் உடைமை. உடைமைனா என்ன? அதை உடைமையாக கொண்டு இருத்தல். என்கிட்ட அது இருக்கணும், நிறைஞ்சு இருக்கணும், சம்பத்தாக இருக்கணும். என்னதுன்னா அருள். அருள்னா என்ன அப்படின்னா கிரேஸ் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம் நம்ம, இறை அருள் அப்படிங்கிறோம். அருள்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இரக்க குணம், கருணை, எம்பத்தின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது தனக்கு அந்த உயிருக்கு படுற கஷ்டத்தை பார்த்து தானே அப்படி கஷ்டப்படுற மாதிரி நினைக்கிறது. அதுக்கு தான் எம்பத்தின்னு பேர். ராமலிங்க அடிகளார் சொல்கிறார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு செடி வந்து தண்ணி இல்லாமல் வாடிட்டு இருந்ததுன்னா அதை பார்த்தா எனக்கு கண் கலங்கிடும் அப்படிங்கிறார் வள்ளலார் சுவாமிகள். அந்த மாதிரி எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய, எல்லா உயிர்களுக்கும் ஒரு கஷ்டம் வந்தால் சென்று உதவக்கூடிய, ரொம்ப முக்கியம், உதவக்கூடிய ஒரு மனநிலை, அதுதான் அருள் உடைமை. நீங்கள் வந்து இல்லறவியலில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் இல்வாழ்க்கைன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் இல்வாழ்க்கையில் என்ன சொன்னார்? கணவனை பற்றி சொன்னார். அப்புறம் வாழ்க்கை துணை நலமில் மனைவியை பற்றி சொன்னார். மக்கட்பேரில் குழந்தைங்க, இவங்க 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுதான்ப்பா கணவனுடைய கடமை இது. மனைவி என்பவள் இப்படி இருக்கணும், குழந்தைகள்னால் இப்படி இருக்கணும், பேரண்டிங்கிறது இப்படி நடக்கணும் அப்படின்னு அழகாக குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு, மக்கட்பேருக்கு அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை. இல்லறத்தில் முதல் விஷயம் என்ன தெரியுமா இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இல்லைன்னா அது வீடு இல்லை, சுடுகாடு. நீங்கள் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான குறள் என்ன தெரியுமா? சுவாமிஜி யாருக்காவது திருமணம்னு சொன்னால் அந்த வாழ்த்து மடலில் தவறாமல் எழுதக்கூடிய குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கைன்னு சொன்னாலே அங்கே என்ன இருக்கணும்னா அன்பு இருக்கணும், அறம் இருக்கணும். இதுதான் அதோடைய பண்பு, இதுதான் அதோட பயனும் கூட. அன்பு இல்லாத இல்வாழ்க்கை வந்து பாலைவனம். அறம் இல்லாத இல்வாழ்க்கை என்னென்னா அது வேறு மாதிரியான சமூகத்திற்கு தீங்கு தரும். அறம் இருக்கணும், வீட்டில் நிச்சயமாக ஒரு தர்மம் இருக்கணும். கணவனும் மனைவியும் கடமை உணர்ந்து, கடமைனா சும்மா பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் கடமை இல்லை, உறவினர்களை குறித்து இப்போ அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், குழந்தைய வளர்க்கணும், பொறுப்பு. அதை தவிர சமூகத்திற்கு வழங்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த அறம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. நம்ம அரண் வலியுறுத்தலில் நிறைய பார்த்தோம். பலவிதமான தர்மங்கள், சூக்ஷ்மமான பல விஷயங்கள்,
பார்த்து பார்த்து இவன் வந்து செய்யணும். இவன் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆக அதை விட முதன்மையாக அன்பு இருக்கணும். கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் பரஸ்பரம் அப்படி ஒரு தெய்வீகமான உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு தான் குழந்தைகள் மேலே பிரதிபலிக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா மேலே அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பால் விரியும் வட்டமாக வாழ்க்கை இருக்க வேண்டும் அங்கே பார்த்தோம். அங்கே வந்து பரிமேலழகர் உரை செய்யும்பொழுது அன்புடை மேல் வந்து தொடர்புடையவரிடத்தில் செலுத்தப்படும் உணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நமக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருப்போம். கரெக்டு தானே? இப்போ வந்து ஒருத்தங்கள்ட்ட நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கணும். எப்படியோ நமக்கு ஒரு நோன் பர்சன் கிட்ட தான் நம்ம அன்பு செலுத்துவோம். இப்போ யாரும் வந்து காலிங் பெல் அடித்தோன்னா உடனே உள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். யார் அப்படின்னு கேட்போம். ஓ குரியரா, சரி கொடுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா வாங்க வாங்க அப்படிம்போம் இல்லையா? அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து அன்புடைமை. அன்புடைமைங்கிறது குடும்பத்தில் ஒரு இல்லறத்தான் கடைப்பிடித்தல். இங்கே அருள் உடைமைன்னா என்ன தெரியுமா? குரியர் கொடுக்குற பையன் வந்தால் கூட ஒரு சுவாமிஜி என்ன பண்ணுவார்னா, தம்பி வாங்க மோர் குடிச்சிட்டு போங்க. இங்கே என்னென்னா அருள் உடைமையில், துறவி குடிக்கக்கூடிய அருள் உடைமையில் வந்து எல்லாரையும் தன்னுடைய ஆளாக நினைப்பாராம். இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, இந்த மாதிரி எந்த விதமான கிளாசிஃபிகேஷனும் அங்கே கிடையாது. துறவிக்கு எல்லாருமே வேணும், எல்லாரும் அவருடையவர்கள் அப்படி வச்சுப்பார் துறவி வந்து. மனிதர்களை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களையும், அத்தனை உயிரினங்களையும் வந்து அவர் வந்து நேசிப்பார். ஆன்மநேயம்னு பேர் அதற்கு. மனித நேயத்தை காட்டிலும் உயர்ந்தது ஆன்மநேயம். ஆக ஒரு இல்லறத்தான் வந்து மனித நேயத்தோடு இருப்பான், ஆனால் துறவி வந்து ஆன்மநேயத்துடன் இருப்பார். துறவியோடைய மனசு பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்பட்டிக்கம் மாதிரி இருக்கும். அவர் நினச்சி எல்லா நேரமும் இறை நினைவில் ஊறி இருக்கிறார். கண்ணை மூடி இருக்கிற நேரமெல்லாம் இறைவனை பற்றி தியானிக்கிறார். கண்ணை திறக்கிற நேரமெல்லாம் வந்து நான் இந்த உலகத்திற்கு என்ன செய்யணும்னு பார்த்து நீ பார்த்திங்கன்னா துறவிகள் செய்கின்ற சமூக சேவை அத்தனை ஆச்சரியமானது. அதை சொல்லி மாளாது. நம்மெல்லாம் ஆஃபீஸ் போகிறோம் வரோம், ஏதோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற சுவாமி விவேகானந்தர் இதை தான் ரொம்ப கவனித்து பார்த்தார். ஏன்னா அவருடைய காலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 100 வருஷம் 120 வருஷம் முன்னாடி பாரத தேசத்தின் தொன்மை என்ன, அதோடைய சிறப்பு என்ன, அதோடைய ஆழம் என்ன, தத்துவம் என்ன, எல்லாம் சுவாமிஜி பார்த்து அப்படியே இந்த பூமியில் எப்பேற்பட்ட பூமின்னு பாரத தேசத்தை நினைத்து அப்படி சந்தோஷப்பட்ட ஒரு ஆன்மா யாருன்னா சுவாமி விவேகானந்தர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாரத தேசத்தை வந்து விவேகானந்தர் மாதிரி இன்னொருத்தர் நேசிக்க முடியாது. அவருடைய டிசைபிள்ஸ்லாம் எழுதுவாங்க, இந்தியா பெட் இன் இஸ் பல்சஸ், இந்தியா த்ராப்ட் இன் இஸ் ஹார்ட், இந்தியா வாஸ் ஹிஸ் டே ட்ரீம், இந்தியா வாஸ் ஹிஸ் நைட் மேர், ஹி வாஸ் கண்டென்ஸ்ட் இந்தியா. இந்தியா தான் அவருடைய உயிர் துடிப்பாகவே இருந்ததாம். இரவும் பகலும் அவர் இந்தியாவையே தியானித்து வந்தார். அவரே ஒரு நடமாடும் இந்தியா. அந்த அளவுக்கு இந்த பாரத நாட்டில் இருக்கிற மகான்களையும் வேதங்களையும் ரிஷிகளையும் இந்த பூமி வந்து உலகத்துக்கு ஏதோ ஒரு சிறந்த ஆன்மீக பங்களிப்பை கொடுக்கிறது இல்லையா, அதை பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர். அவ்வளவு அதோடைய புனிதம் அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியும், அதை சொல்லவும் செஞ்சார். இந்தியாவின் உயிர் நாடி ஆன்மீகம், ஆன்மீகத்தை இழந்தால் இந்தியா இறந்து விடும்னு அப்படி வந்து அவர் வந்து முழங்கினார், முரசறைந்தார். ஆக இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் சம காலத்தில் என்ன பார்க்குறாருன்னா, பஞ்சம், வறுமை, பட்டினி, சாவு, மருந்து இல்லை, உணவு இல்லை, பெண்களெல்லாம் அமுக்கி வச்சுருக்காங்க. எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கார ஆட்சி நடக்குது. அப்போ சுவாமிஜி வந்து எவ்வளோ தாரதாரியாக கண்ணீர் விட்டார் தெரியுமா? இந்த நாடு இப்படி போயிடுச்சே, இதை வந்து சரி பண்ண வேண்டாமா? இவ்வளோ உயர்ந்த அறிவு செல்வங்களை கொண்ட நாடு கடைசியில் ஒருத்தண்ட போய் அடிமைப்பட்டு கிடக்கிறதா? பெண்கள் அடிமை, எப்பேற்பட்ட நாடு! மைத்ரேயி, கார்கி முதலிய வேத காலத்தில் பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த காலத்தில் பெண்ணை படிக்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க. கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, யாருமே எதுவுமே செய்ய முடியல, அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் தான் ராமகிருஷ்ணருடைய அருளோட விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த ராமகிருஷ்ண மடத்தை எதுக்காக தெரியுமா தொடங்கினார்? துறவும் தொண்டும். அவங்களோட இது பாருங்கள், துறவரம் ஏற்கணும், தொண்டு செய்யணும். ராமகிருஷ்ணா மத் அண்ட் மிஷன் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ சர்வீஸ் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், இது மாதிரி பல ஆன்மீக அமைப்புகள் பாரத தேசத்தில் இருக்கின்றன. அதன் கிளைகள் உலகளாவிய நிலையில் இருக்கின்றன. ஆக துறவிகள் செய்கின்ற சேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, துறவிக்கு வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகிறது? நம்மலாம் ஏதாவது யாருக்கா ஒரு லட்டு கொடுத்துட்டு அவங்க திரும்பி நம்மளை பார்த்து சிரிச்சாங்களா, நமக்கு இன்னொரு வாட்டி அவங்க ஸ்வீட் தருவாங்களா, நம்ம பேரை ஞாபகம் வச்சுப்பாங்களா, அது மாதிரி 100 எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆனால் துறவி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்தில் எல்லோருக்கும் சேவை செய்கிறார்.
கல்வி சேவை, மருத்துவ சேவை, என்ன சேவை இல்லைன்னு சொல்லுங்கள், வேலை வாய்ப்பு, அப்புறம் எப்படியோ சமூகத்தில் வந்து முக்கியமாக பொருளாதாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து எப்படியோ ஒருத்தர் ஒரு வேலைக்கு போயிட்டா போதும், அந்த குடும்பமே புழிச்சுக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். முதல் கஷ்டம் வந்து சாப்பாடு கஷ்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நிலைகளில் நம்ம கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னு பேசினா அது தனி டாபிக். முக்கியமாக இந்த குடிப்பழக்கம்ங்கிறது எவ்வளவு கிராமங்களில் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை வந்து சிதைச்சிருக்குல்ல. இதை பற்றி யாரும், ஒரு குழந்தை வந்து ஒன்றுமே இல்லை, அவள் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் அவளால் படிக்க முடியல. காரணம் அவங்க அப்பா குடிச்சிட்ருக்காரு. அதனால் அவள் ஒரு கூலி தொழிலாளியாக மாறுகிறாள், பலவிதமான வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறாள். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நம்ம யோசித்து பார்த்தா எங்கேயோ இடறது இல்லை எல்லாமே வந்து. இதெல்லாம் சரி செய்யறதுக்காக அவர்களால் இயன்ற வகையில் எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து துறவியோட வேலைன்னு நினச்சிக்கக்கூடாது. துறவிகள் செய்கிறார்கள், நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி சேவை செய்கின்ற துறவிகளுடன் சேர்ந்து நாமும் பாடுபட வேண்டும். நாமும் துறவு மனப்பான்மையோடு, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, அருள் உடைமை, இரக்க பண்பு, நான் ரொம்ப இரக்கமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னால் அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. நீங்கள் வந்து வெளிப்படுத்தாத வரைக்கும் அன்பு இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அன்பை நீங்கள் வெளிப்படுத்தியாக வேண்டும். எப்படின்னா பேச்சு மூலமோ ஒரு செயல் மூலமோ அன்பு என்பதை நாம் வெளிப்படுத்தினா தான் நமக்கு அன்பு இருக்குங்கிறதே தெரியும். கரெக்டாக? நான் அன்போடு இருக்கேன் ஆனால் என் அன்பை யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வெளிப்படுத்தலைன்னு அர்த்தம். எக்ஸ்பிரஸ்டு லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு குழந்தைகிட்டே அன்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கட்டி கொஞ்சுவோம், நல்ல வார்த்தை சொல்லுவோம், கண்ணே மணியேன்னு சொல்லுவோம், அதுக்கிட்ட அன்பாக 4 வார்த்தை பேசுவோம், இது ஒன்று வாங்கி கொடுப்போம். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான். உலகத்தில் மற்ற பெரியவங்ககிட்டையும் நம்மளோட இன்டராக்ஷன் எப்படி இருக்குன்னா, அன்பை சொற்கள் மூலமாகவும் செயல் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறோம். அருளும் அப்படித்தான். நான் அருளோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்க முடியாது. அருள் செயலாக வடிவெடுக்கும். அந்த அருள்னால் அவர் ஒரு காரியம் பண்ணுவார். அதுதான் ரொம்ப அழகு. அங்கே வந்து அருளால் சேவை, அருளால் சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பை செய்தல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் அந்த உழவாரப் பணியை தொடங்கினார் சொல்லுங்கள். அவர் பார்த்தீங்கன்னா கோவிலாக போய் உழவாரப் பணி செய்கிறார். இதே மாதிரி ஆழ்வார்கள் செய்கிறாங்க. எல்லா இறை அடியார்களும் பார்த்தீங்கன்னா தொண்டு செய்யணும். அந்த மனநிலை எப்படி வந்து, நான் தான் கடவுளை அறிஞ்சிட்டேனே, நான் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டு மனப்பான்மை, எல்லாருக்கும் சேவை செய்யணும். இந்த அருள் அன்னை சாரதா தேவியை பற்றி சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து சங்க ஜனனி, ராமகிருஷ்ண மடத்துடைய சங்க ஜனனின்னு அவங்களோட பேரில் தான் அது தோற்றுவிக்கப்படுது. அவ்வளோ பெரிய அருள் அன்னை. ராமகிருஷ்ணரே வந்து அவங்கள வந்து சரஸ்வதியின் அவதாரம்னு சொல்லியிருக்காரு. யாரோ ஒரு பெரிய அவதார புருஷனோட மனைவி, அந்த ஸ்டேட்டஸ் இல்லை அவங்களுக்கு, அது மட்டும் கிடையாது. அவர்கள் சரஸ்வதியாக, காளியாக, எல்லா தெய்வங்களாக அவங்கள வந்து பூஜை பண்ணியிருக்கார். ராமகிருஷ்ணரே பூஜை பண்ணியிருக்கார். அத்தனை பேரும் அவங்கள வந்து சாக்ஷாத் பராசக்தியாகவே கண்டு வழிபட்டிருக்காங்க. அது உண்மையும் கூட. அந்த அம்மா கிட்ட அந்த ஜெயராம்பாட்டிங்கிற அந்த சின்ன கிராமத்தில், மேற்கு வங்காளத்தில், யாராவது ஒருத்தர் மந்திர தீட்சை வாங்க போனால் ஒரு 10 பெண்மணிகளுக்கு நடுவில் அவங்க உட்காந்துருந்தா இவங்க தான் சாரதா தேவின்னு கூட தெரியாது. அவங்க பாட்டு காய் நறுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் மகனேன்னு கூப்பிட்டு மந்திர தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களே அவங்க கையால் சமைச்ச உணவை பரிமாறுவாங்க, அவங்களே இலை எடுப்பாங்க, அவங்களே எல்லா விதமான சேவையும். யார்? தன்கிட்ட மந்திர தீட்சை வாங்க வந்தவருக்கு எல்லா சேவையும் செய்கின்ற ஒரு அன்னை. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு வந்து எப்படி இருப்பாங்க சாதாரணமாக? இதுதான் சேவை மனப்பான்மை என்பது. அருள். இன்னும் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான் அந்த பையன், அவனுக்கு கால் வலிக்கும். இந்த மாதிரி சிந்தனைகள் அருள். அருள் உடைமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ ராமாயணத்தோடைய அதோடைய பிரதான ரசம், நவரசங்கள் சொல்கிறோம் இல்லையா, எந்த ரசம் அதில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு காருண்ய ரசம், கருணை தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. ஏன்னா வந்து ராமர் வந்து கருணையினால தான் அவர் வந்து கிளம்பி போகிறாரு காட்டுக்கு. பரதன் வந்து ரொம்ப கருணை. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கருணை அல்ல, கருணையோட அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? வீரிய ரசம். காருண்ய ரசம் வீரிய ரசமாக வடிவெடுக்கிறது. இப்போது காட்டில் வந்து ராமர் நடந்து போகிறார். ரிஷிகள்லாம் வந்து அவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார்கள். இந்த மாதிரி ரொம்ப அங்கே பாருங்கள், எலும்பு மலைகள் குவிந்து கிடக்கின்றன. ரிஷிகளெல்லாம் காரணமே இல்லாமல் இந்த அரக்கர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள், சாப்பிட்றாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு அபயம் தர வேண்டும் அப்படின்னு ரிஷிகள் எந்த இதுவுமே யார்கிட்டையும் ஒரு பைசா வேணும்னு கேட்காத ரிஷிமார்கள் கூனி குறுகி ராமரை பார்த்ததும் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இப்போ ராமர் என்ன செய்கிறார்னா, ரிஷி முனிவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் என்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆர்டர் பண்ணணும், ஆணையிட வேண்டும், நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு
பிரதிஜை பண்ணுறார், நான் 14,000 ராட்சசர்களை கொன்று குவிப்பேன்னு சொல்கிறார். ஆக்ஷனில் இறங்குறார். இங்கே என்ன விஷயம்னா, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு போகலை. அப்படியா, நான் என்ன பண்ணுறது, நான் வனவாசத்துக்கு வந்தேன், சரி ரொம்ப பாவம் தான் அப்படி நம்மளாம் ஒரு கதையெல்லாம் கேட்போம்ல, யாராவது உங்கள் கதையை சொன்னால் கடைசியில் என்ன பண்ணுறது போங்க உலகமே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு முடிச்சிருவோம்ல. அப்படி இல்லை, சொல்யூஷன். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன தீர்வு காண முடியும், சொல்யூஷன் ஓரியன்ட் பாருங்கள், ப்ராப்ளம் ஓரியன்ட் கிடையாது. பிரச்சனையாகவே வச்சுருக்கிறது இல்லை, என்ன பண்ணணும், அடித்து நொறுக்கினார். அங்கே ராமர் பண்ணின யுத்தம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமான யுத்தம். 14,000 ராட்சசர்களை ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அடித்து நொறுக்கிறாருன்னா எப்படி பண்ணுறாரு அந்த யுத்தம்? அவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? பின்னாடியாவது சீதாதேவிக்காக போனாருன்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு சம்மந்தமே கிடையாது, அவருக்கு ராஜா கூட கிடையாது. ஆனால் காட்டில் இருந்தாலும் நான் சத்திரியன், என்னுடைய தர்மத்தை நான் கடைப்பிடிப்பேன்னு சொல்லி பண்ணுறாரு. ஆக இந்த கருணை செயலாக வடிவெடுக்கிறது. அதான் அழகு. அதில் நான் கருணையாக இருக்கேன் சொல்லிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. என் மனதில் அருள் பொங்குகிறது அப்படின்னா உடனே நான் செயலில் இறங்கிடுவேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பண்ணுவாங்க. இது வெளியில் பத்திரிகைகள்லாம் வரணும், பெருசாக பண்ணணும் இல்லை. ஊரெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கோம், நம்மளாம் டிவியை பார்த்து ஐயோ மழைன்னு சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு 20 பேருக்கு சாம்பார் சாதத்தை கலரி கீழே கொண்டு போய் யாருக்கு தெருவில் போகிறவங்க வரவங்க யார் கஷ்டப்படுறாங்க, யாருக்கு என்ன வேணும், அந்த ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல, அதுதான் அருள் உடைமை. அது நம்ம எல்லாருக்குமே வேணும். நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா வேண்டப்பட்டவங்களா நம்ம ஏரியாவா வேறு ஏரியாவா கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், அந்த எண்ணம் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பழக்கம். அந்த மாதிரி பெரிய பெரிய மழை பெய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ விதமான எதிர்பாராத உதவிகள் இல்லையா செய்யணும் அப்படிங்கிற மனசு ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் அதை சரியாக செய்யணும். திருப்பி அந்த நிறையா நேரத்தில் என்ன ஆகும்னா ஓவராக செஞ்சு அது பொருட்கள் வீணாக போகின்ற வாய்ப்புகளும் அதிகம். அதை காட்டிலும் என்ன அழகாக ஒரு மனசில் ஒரு கருணை பொங்குது, ஒரு அருள் சுரக்குதுன்னு சொன்னால் அந்த அருளை செயலாக மாற்றுதல், அதான் அருள் உடைமை. துறவிகள்கிட்ட இந்த பண்பை நன்றாக பார்க்கலாம். இதான் முதல் பண்பு. ஒருத்தர் துறவின்னு சொன்னாலே அவர் அருள் உடையவராக இருப்பார். அருள்னா ஏதோ ஒரு கையை நீட்டினோடனே அப்படியே மந்திர மாயெல்லாம் நடக்கும், நம்ம வீட்டில் திடீர்னு கடன் தொல்லையெல்லாம் அப்படியே ஒரே நாளில் தீர்ந்து போயிடும், எல்லா குழந்தைங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அருள் என்று சொன்னால் இரக்கம், கருணை. இந்த துறவிகள் விஷயத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லணும். என்னென்னா, நம்ம சொல்கிறோம் உலகத்தில் ரொம்ப நிறையா போலி துறவிகள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறோம். இதை பற்றி ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இவர்கள் பெருகுவதற்கு காரணம் மக்களுக்கு பேராசை அதிகமாக இருப்பது தான். உண்மைதானே? நீங்கள் கடவுளை பார்க்கணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும், எனக்கு மனசில் நிறைய தர்ம சிந்தனைகள் ஊறணும், என்னுடைய மனம் தூய்மையாக வேண்டும், இந்த மாதிரி உத்தமமான எண்ணங்களோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த துறவி குருவாக கிடைப்பார். ஆனால் நமக்கு என்னென்னா ஷார்ட்கட்டு. இந்த லாட்ரியில் பணம் விழுற மாதிரி யாராவது திடீர்னு இந்த சாமியார்கிட்ட போயிட்டு எங்கள் வீட்டில் ஒரே பணம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு, இந்த சாமியார்கிட்ட போய் எங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு, இந்த மாதிரி மக்களுடைய சிந்தனைகளும் இப்படி இருப்பதுனால சில பேர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஜஸ்டிஃபை பண்ணலை. இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் மக்களுடைய மனநிலை தான். நாம் என்ன செய்யணும்னா, மனசில் ஒரு துறவிக்கிட்ட போகிறோன்னாலே எந்த உயர்ந்த மனோபாவனை, நான் இறைவனின் பிரதிநிதி, அவர் எனக்கு இறைவனை பற்றி கற்றுத்தருவார், இறைவனை நோக்கி என்னை செலுத்துவார், அந்த மாதிரி தூய உணர்வோடு தான் நம்ம துறவிக்கிட்ட போகணுமே தவிர வேறு எந்த அஜெண்டா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்தில் அந்த சுவாமிஜியை போய் பார்த்தா அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, விஐபி கான்டாக்ட்ஸ் இருக்குது, எனக்கும் அதனால பிஸ்னஸ் நல்லா நடக்கும், இப்படிலாம் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. கான்டாக்டாக மட்டும் பார்க்குறாங்க. அப்படி அல்ல. துறவி என்பவர் அதை காட்டிலும் பல மடங்கு நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம தான் நம்மளை சரியாக வச்சுக்கணும். ஆக நான் எதை தேடுகிறேன்? இப்போ முதல்ல நம்ம மனசில் இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரி இரக்கமோடு ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளவு இரக்கமாக இருக்கக்கூடிய, தன்னுடைய உயிரே கூட தியாகம் பண்ணக்கூடிய துறவிகள் உண்டு. படிக்கிறோமே, ததீச்சின்னு ஒரு ரிஷி, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் பாட்டுக்கு உட்காந்து தபஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விருத்ராசுரனை கொல்லணும், அவனை கொல்றதுக்கு இவருடைய முதுகெலும்புனால தான் வஜ்ராயுதம் பண்ணணும். கேட்குறான் இந்திரன், கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் தர முடியுமானா, தரேனே அப்படிங்கிறார். தருவோமா? நம்ம ஒரு 10 ரூபா பணம் கேட்டாலே தராத உலகத்தில் முதுகெலும்பை, தன்னுடைய உயிரை தர துணிந்த ததீச்சி மகரிஷி. இதெல்லாம் அருள் இல்லாமல் வேறு என்ன சொல்லுங்கள்? உலகம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த அரசுரன் அழியணும், அதுக்காக நான் தரேனே, என்னுடைய உடலும் என்னோட இதுவும் பெரிய விஷயம் கிடையாது, நான் இறப்பதற்கும் தயார் என்று சொல்லக்கூடிய ததீச்சி மகரிஷி. அப்புறம் அவர் யோக அக்னியில் உடலை உகுத்த பிறகு அவருடைய அந்த முதுகெலும்பு எடுத்து வஜ்ராயுதம் பண்ணி இந்திரன் போரில் வெற்றி பெறுகிறான். ஆக இந்த அருள் துறவிகளுக்கு தான் இந்த உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க, தானே செத்து போயிட்டு தான் நினச்சிப்பாங்க. எப்போ குடும்பத்தை விட்டு வந்தோமோ அதனால் தனித்தன்மை, இண்டிவிஜுவலாக தான் ஒரு ஆள் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க எங்கே பார்த்தாலும் கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அவர்கள் பார்ப்பது இறைவனைத்தான், இறை தரிசனம் தான், எல்லா நேரமும் ஈஸ்வர தரிசனம் தான் அவங்களுக்கு.
எதுக்கு அப்போ அதனால் என்ன ஆகணும், எல்லாத்தையும் இறைமயமாக பார்க்கிறார்கள். யாருக்காவது சேவை செய்யணும்னு மனசில் வந்து அவர்களுக்கு வந்து இயல்பாகவே கருணை பொங்குகிறது. அந்த கருணை செயலாக வடிவெடுக்கிறது. நீங்கள் அருளுடைமைக்காக ஒரு துறவியோட வாழ்க்கையை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தருடைய வாழ்க்கையை எடுத்து படிங்க. ஒரு டாக்டர் எப்பேற்பட்ட சேவை பண்ணியிருக்காரு. ரிஷிகேஷத்தில் வந்து எத்தனையோ சன்னியாசிகள் வந்து சரியான உணவு இல்லாமல் மருந்து வசதி இல்லாமல் இருப்பாங்க. தோளில் தூக்கி போட்டுட்டு போவார் வைத்தியம் பார்க்க. அப்பேற்பட்ட ஒரு துறவி ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தா. அவருக்கு இருந்த அருளுடைமையோடைய இது அவர் என்ன சொல்கிறது, அதோட விளக்கமே அவர் தான். அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி, எல்லா சுவாமிஜி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு மகான்களுக்கு பின்னாடியும் இருக்கிற அந்த அருளுடைமை, அவருடைய இதய துடிப்பே அந்த அருளுடைமை தான். இந்த உலகத்துக்கு நான் என்ன நல்லது செய்யணும். காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைய சேவை என்ன, இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் என்ன நல்ல காரியம் பண்ணணும், அப்படி நினைக்கின்ற உள்ளம், இறைமையில் தோய்ந்த உள்ளம். மற்றபடி பர்சனல் அஜெண்டா எதுவும் கிடையாது. நமக்கு இதனால் பேர் புகழ் கிடைக்குமா, நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு சம்பளம் காசு வருமா, அதெல்லாம் இரண்டாம் பட்சம், அதெல்லாம் அப்புறம். முதல் விஷயம் என்னென்னா, நான் இந்த உலகத்துக்கு என்ன சேவை செய்யணும், இதுதான் அருள் உடைமை. ஆக இந்த அருள் உடைமையோட முதல் குறட்பாவை நம்ம இப்போ பார்க்கலாம். அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம், செல்வத்திலெல்லாம் சிறந்த செல்வம் எது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார் திருவள்ளுவர். சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டால் அருட்செல்வம் தான், அருளாகிய செல்வம் தான். அருளாகிய செல்வம்னு சொல்லுவோம், அருளால் வருகின்ற செல்வம் அப்படின்னு உரையாசிரியர்கள் பொருள் சொல்கிறாங்க. அருளால் வரக்கூடிய செல்வம் என்னென்னா சேவை, எல்லாருக்கும் உதவி பண்ணுறது, உலகத்தை நன்றாக வந்து உலகத்துக்கு தொண்டு செய்தல், அருளால் வருகின்ற செல்வம், அதுதான் செல்வங்களிலெல்லாம் செல்வம். ஏன் திருவள்ளுவர் இப்படி சொல்கிறாரு? அங்கே பார்த்தா ஒரு இடத்துல வந்து செவிச்செல்வம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து தம் பொருள் என்ப தம் மக்கள், குழந்தைகள் தான்ப்பா அவனுடைய செல்வம் அப்படின்னு சொன்னார். கேள்வி செல்வம் தான் சிறந்த செல்வம். ஏன் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுவாரா இவர் அப்படின்னா? அப்படி அல்ல. நம்ம வந்து செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம்னு சொன்னாலும், காதால் கேட்குறோம் கேள்வி அப்படின்னு சொன்னாலும், அந்த கேள்வியிலே எதை பற்றி தெரியுமா கேட்குறோம், இது மாதிரி உயர்ந்த துறவிகளின் செய்கின்ற தொண்டு, கடைசியில் என்னென்னா சமூகத்திற்கு நலம் பயக்கின்ற விஷயங்களை பற்றி தானே கேட்குறோம். துறவி என்ன செய்வார், என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை தானே கேட்குறோம். அங்கேயும் செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம்னு அங்கே சொன்னார். எல்லாமே கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரே விஷயமா இருக்கும். திருவள்ளுவர் சொல்கின்ற செல்வம்ங்கிறத வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். நம்ம செல்வம்னாலே பேங்க் பேலன்ஸ் நினச்சிக்கிறோம், அப்படி அல்ல. அது ஒரு செல்வம். புகழ் ஒரு செல்வம், நம்ம சுற்றி உறவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு செல்வம். எல்லாமே செல்வம் தான் வாழ்க்கையில். அதனால தான் வந்து அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். வீரலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, எல்லாம் விதவிதமாக சந்தானலக்ஷ்மி, நல்ல குழந்தைகள், அப்புறம் நல்ல கல்யாணம் ஆகிறதுக்காக வரலக்ஷ்மியை பூஜை பண்ணுறோம். இது மாதிரி எத்தனையோ லக்ஷ்மி நம்ம வாழ்க்கை முழுக்க. வித்யாலக்ஷ்மின்னு சொல்கிறோம், மோக்ஷலக்ஷ்மின்னு சொல்கிறோம், ஜெயலக்ஷ்மி, எல்லாமே லக்ஷ்மி தான். தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி. ஆக இதெல்லாம் செல்வம் தான். இந்த செல்வங்கள்லேயே சிறந்த செல்வம் எது தெரியுமா? அருளால் வருகின்ற செல்வம். அருளால் வருகின்ற செல்வம் என்னென்னா அதோடைய வெளிப்பாடு, இரக்க குணத்தின் வெளிப்பாடு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து மகான்களுடைய மனசில் மட்டும் இருக்கக்கூடிய செல்வமா, துறவிகளின் மனசில் அப்படியே ஒரு மகுடம் மாதிரி, ஒரு பெரிய ரத்தினம் மாதிரி இருக்கக்கூடிய செல்வம். பொருட்செல்வம் அப்படின்னா பொருட்செல்வம் தேவையில்லைன்னு சொல்லலை. பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பூரியார்னா என்ன? லோக்கல் ரவுடி, ரொம்ப தாழ்ந்த ஒரு ஆள் இருக்க. தாழ்ந்தானா என்ன? ரொம்ப சமூகத்தில் குற்றங்கள் செய்யக்கூடிய. பூரியார்னா குற்றம் செய்பவர்கள். சமூகத்தில் குற்றம் செய்கின்றவர்களிடத்திலும் கூட சமூகத்திற்கு பாதகமான, அதாவது அறத்திற்கு முரண்பாடான செயல்களை, சமூக விரோத செயல்களை செய்பவர்களிடத்தில் கூட பணம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? பணம் இல்லாமல் எப்படி பாம் பண்ண முடியும்? பணம் இல்லாமல் எப்படி சமூக விரோத செயல்களில் ஈடுபட முடியும்? அதுக்கு பணம் இருக்குது. ஆக பணம் என்பது எல்லார்கிட்டையும் இருக்குது, பெரிய விஷயம் இல்லை. பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. கண்ணும் உளன அவர்களிடத்திலும் இருக்கிறது. யாரிடத்தில்? சமூக விரோதிகளிடம் கூட பணம் இருக்கிறது. அது முக்கியமல்ல. இந்த செல்வம் இருக்கே, அருளால் வரக்கூடிய செல்வம், இந்த சமூகத்திற்கு நல்லது பண்ணணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கே, அது பண்ணுறாங்களே, அந்த செல்வம் நம்ம பார்க்குறோமே கண்ணால். இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸு, இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு மருத்துவ வசதி. போய் பாருங்கள், புட்டபர்த்தியிலலாம் சொல்கிறாங்க வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு ரூபா கூட வாங்காமல் வைத்தியம் பார்க்குற எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது தெரியுமா? அது மாதிரி. அருளால் வரக்கூடிய செல்வம், அதுதான் சிறந்த செல்வம்.
ஏன் செல்வத்தை பற்றி இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், செல்வத்துக்கு வந்து வடமொழியில் அர்த்தக அப்படின்னு பேர். செல்வம் என்பது எதை குறிக்கிறதுனா பாதுகாப்பு. ஏன்னா பணம் இருந்தால் ஒரு பாதுகாப்பு தான். எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். மினிமம் ஒரு வீடு வேணும், போட்டுக்க 4 ட்ரெஸ்ஸு வேணும், சாப்பாடு வேணும், ஒரு மழை வெயில் வந்தால் நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்காக பணம் வேணும். ஆக பணம் என்பது ஒரு பாதுகாப்பு, செல்வம் என்பது ஒரு பாதுகாப்பாக நம்ம நினைக்கிறோம். கரெக்டாக? இந்த அருளால் வரக்கூடிய செல்வம் இருக்கே, அருட்செல்வம், அதுதான் சிறந்த பாதுகாப்பு. இந்த அதிகாரம் முழுக்க அது எப்படி நம்மளை பாதுகாக்கும், அருட்செல்வம் எப்படி நம்மை பாதுகாக்கும், அருட்செல்வம் எப்படி நம்மை தீய விஷயங்களிலிருந்து விலக்கும், உயர்ந்த விஷயங்களில் சேர்க்கும், நமக்கு துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். முக்கியமாக காப்பாற்றும்னா துன்பம் வராமல் காப்பாற்றும். அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். அப்போ துன்பம் வராமல் காத்து கொள்ளக்கூடியதுக்கு தான் செல்வம்னு பேர். செல்வம் என்பது என்ன? செல்வம் என்பது வெறும் பணம் இருக்குது அது மட்டும் கிடையாது. செல்வத்தினால் நம்ம என்ன அடையிறோன்னு கேட்டால், துன்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்கிறோம். திருவள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அருளாகிய செல்வம் அல்லது அருளால் வரக்கூடிய செல்வம், அதை போன்ற சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அருளுடன் இருங்கள், அருள் உடைமையை கை கொள்ளுங்கள். அருள் உடைமையை மனசில் அப்படியே நிறைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால், அருளோடு நம்ம வாழ தொடங்கிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கையில் துன்பம் என்பதே இருக்காது. நம்முடைய பாதுகாப்பிற்கு ஒரு குறைவும் வராது. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இதான் முதல் குறள். அடுத்தது 2வது குறட்பா பார்க்கலாம். நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. நல்லாற்றான் அப்படின்னு சொன்னால் நன்னெறி, நல் வழி, நல்ல வழி, சத்சங்கம். நாடினா அவர்களை சார்ந்திருந்து. எப்பயுமே வந்து ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? துறவியாக விரும்புகின்ற ஒருவருக்கு சொல்கிறார். நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து அவர் என்ன செய்யணும்னா, தனியாக மனசு போனபடி ஏதோ ஒன்று செய்யக்கூடாது. நல்ல ஆற்றான், ஒழுக்க நெறியில் அவர் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கணும். இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, தனி மனித ஒழுக்கத்தை பற்றி யாருமே பேச தயாராக இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ப்ரைவேட் லைஃப்பை பற்றி யாரும் பேசக்கூடாது. இது ஒரு மேல்நாட்டு கலாச்சாரம், இங்கேயும் ரொம்ப வந்துட்டுருக்கு. அப்படி அல்ல. நம்முடைய பெரியவர்கள் வந்து அகமும் புறமும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி க்ளீன் ஸ்லேட்டாக இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். உள்ளே நம்ம எப்படி இருக்கோம், வெளியில் நம்ம எப்படி இருக்கோம், ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஆக ஒழுக்கத்தில் இருந்து கொண்டு, நல்லாற்றான் நாடினா இவன் ஒழுக்க நெறியில் நின்று கொண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து சத்சங்கத்தை நாடி இருந்து, பெரியோர்களுடன் தொடர்பில் இருந்து, நாடி சார்ந்திருந்து, அருள் ஆள்க, அனைத்து உயிருக்கும் நன்மை அளிக்கும் அருள் பண்புகளை உள்ளத்தில் அறிவுறுத்தி உள்ளத்தை ஆள வேண்டும். ஆள்கன அதை வந்து நீ வச்சுக்கோப்பா, நீ அருளோடு இருக்கணும்னு முடிவு பண்ணு. அருளை ஆள், அருளை வெளிப்படுத்து. அருளின் காரணமாக அரிய பெரிய செயல்கள் இந்த பூமியில் நடக்கட்டும். உன் மனசில் இருக்கிற அருள்னால அதெல்லாம் நடக்கட்டும். 4 விதமான அருளை சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று வந்து இறை அருள், கண்டிப்பாக நமக்கு வேணும். இறையருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தான் கண்ணை திறந்து நம்ம பார்க்கறது இல்லை. கடவுள் கண்ணை திறக்கலைன்னு சொல்கிறோம், நாம் தான் கண்ணை திறந்து அவரை பார்க்கல. அவர் அருள் புரிந்து கொண்டிருப்பதை நாம் உணரவில்லை. ஆக இறை அருள் என்பது எப்பொழுதும் இருக்கிறது. குரு அருள் என்பதும் எப்பொழுதும் இருக்கிறது. சாஸ்திர அருள்னு ஒன்று இருக்குது, சாஸ்திர கிருபா, அதுவும் இருக்குது. இது 3 இருந்தால் போதாது, ஆத்ம கிருப்பான்னு ஒன்று இருக்கணும். நமக்கு மனசு வரணும், இதெல்லாம் செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து உன்னதமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் அமைதியான ஆனந்தத்தில் திளைத்திருக்க வேண்டும், எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும், இந்த வாழ்க்கை வந்து ஒரு நந்தனவனம், ஒரு சந்தோஷமான ஒரு பிளிஸ்ஃபுல் வாழ்க்கையாக, ஆனந்தமான வாழ்க்கையாக நான் இதை வாழ வேண்டும்னு நம்ம முடிவு பண்ணாமல் இந்த இறை அருளோ குரு அருளோ சாஸ்திர அருளோ வேலை செய்யாது. ஆக ஆத்ம கிருப்பா, அந்த அருள் வேணும். அந்த அருளும் வேணும், உயிர்களிடத்தில் இரக்கமும் வேண்டும். அந்த இரக்கத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறார். அந்த அருள் ஆள்கனா என்ன அர்த்தம்? அந்த இரக்க பண்பை வளர்த்து கொள்வாயாக, நன்றாக இரக்கத்தை வெளிப்படுத்துவாயாக, செயலில் காட்டுவாயாக. பல்லாற்றான் தேரினும், பல்லாற்றான்னா என்ன? பலவிதமான சமய துறைகள்லாம் இருக்கு இல்லையா, எதை வேணாலும் நீங்கள் வந்து தேரினும்னா ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும், எந்த மதம் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள், மத புஸ்தகத்தில் கொடுக்கறது ஒன்றா இருக்கும். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எங்கள் மதம் அன்பு மதம், நாங்கள் வந்து எல்லா உயிர்களையும் நேசின்னு தான் எங்கள் பெரியவர் சொல்லியிருக்காரு, அப்படி தான் சொல்லுவாங்க. பொதுவாக அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. உலகத்தில் வந்து எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் வலியுறுத்துவது வந்து அன்பு அப்படிங்கிறது பொதுவான கருத்து. நம்ம தியாலஜிக்குள்ளெல்லாம் போகல, அதுக்குள்ளே போய் அங்கே என்ன இதுங்கிறதெல்லாம் பார்க்கல. பொதுவாக எல்லா சமயத்துறைகளுக்குள்ளும்
பல்லாற்றான்னா பலவிதமான நெறிகள் இருக்கு இல்லையா, அந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஃபெய்த்ஸ் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அருளுடைமை தேரினும் அகுதேனா என்ன, அருளுடைமையே துணை. துணைனா என்ன, உள்ளத்தின் அமைதிக்கு அருந்துணையாவது. நம்ம கடைசியில் துணையாக வரப்போகிறது எது தெரியுமா, இந்த இரக்க குணம் தான். இந்த இரக்க குணத்தினால நம்ம உலகத்துக்கு ஏதோ 4 நல்லது பண்ணுறோமே, அதுதான் நம்ம கூட துணைனா என்ன, நம்ம உடல் இறந்த பிறகும் இந்த உயிருடன் வரப்போவது அதுதான் துணை. துணைங்கிற வார்த்தை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். யாரோ இன்னைக்கு கூட இருக்கிறவங்களாம் துணை கிடையாது, நம்ம உடம்பே நமக்கு துணை கிடையாது. இந்த அறம் துணை, இந்த அருளால் விளைகின்ற புண்ணியம் துணை. எல்லா சமயத்துறைகளையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் இதுதான் கடைசியில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் அருளுடைமையை மேலும் சிந்திப்போம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம்.